நீங்க ஏற்கனவே நிறைய கம்பெனிஸுக்குலாம் எடுத்துட்டு இருக்கா சொன்னீங்க. வர ஜனவரி மாதமும் ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி 100 பேருக்கு எடுக்கிறதா சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு நீங்க ஒரு ட்ரெய்னிங் குடுத்ததா ஷேர் பண்ணியிருந்தீங்க சார். அந்த அனுபவம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது நான் இந்தியாவுக்கு வரணும்னு முடிவு பண்ணி சுந்தரேசன், நான் ஒரு 1.5 வருஷமா நான் வந்து இப்போ முற்பாட்டுல இறங்கியிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் இதாக ஆரம்பிச்சிருச்சு, ஃப்ரூஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்த 1.5 வருஷத்துல எனக்கு வந்து நான் இந்தியாவில் இப்போ இல்லை இல்லைங்களா, அதனால பொசிஷனிங்க்கு எனக்கு ஒரு டிஜிட்டல் மூலமா ஒரு இது தேவைப்பட்டது. அதுக்காக நான் வந்து வந்ததுல ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனின்ட்டு நான் மாற வேண்டிய காரணம் ஆச்சு. ஏன்னா வந்து அவங்க வந்து அவங்களுடைய பர்பஸும் அவங்களுக்கு தெளிவா தெரியல. ரெண்டாவது வந்து பர்பஸ் தெரிஞ்சவங்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த என்னுடைய தேவைகளை புரிஞ்சிக்க முடியல. அந்த தேவைகளை புரிஞ்சுன்னு பர்பஸும் தெரிஞ்சுன்னு அடிச்சாங்கன்னா அவங்க வந்து சீரா கொடுக்கறது இல்லை, டைம்ல கொடுக்கறது இல்லை, சீரா வந்து செய்யறது இல்லை. அவங்க கம்பெனிஸ் என்ன பண்றாங்க, நம்மளுக்கு உள்ள கொண்டு வரும்போது இந்த மாதிரி எல்லாம் நாங்க பண்ண முடியும்ன்றத காட்டுறாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம கத்துக்குட்டி கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ன்றத புரிஞ்சுக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு அனுபவம் மேல அனுபவம் ஆகி ஒரு 8 டிஜிட்டல் கம்பெனி நான் மாறி 9வது டிஜிட்டல் கம்பெனி பார்த்து நான் சொன்னேன், இவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு வேல்யூஸ் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் சொன்னேன், நான் இனிமே சேஞ்ச் பண்ற மாதிரி இல்லை, நான் உங்களை கோச்சிங் பண்ணி நான் உங்களை ட்ரெயின் பண்றேன், நீ உங்க சிஸ்டம்ஸ் செட் பண்ணி கொடுக்குறேன், நீங்க இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்களை எப்படி புரிஞ்சுக்கணும், அவங்களுடைய மனநிலை எப்படி இது பண்ணணும், அவங்களுக்கு எப்படி அட்ரஸ் பண்ணணும்ன்ற மாதிரியான ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று தயார் பண்ணி அவங்களுக்கு நான் இப்போ ஃப்ரீயாவே இது பண்ண ஆரம்பிச்சதுல அவங்களுக்கு வந்து வித்தின் 2-3 வீக்ஸ்ல ரிசல்ட் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு சில பர்செப்ஷன் வந்து ரிசல்ட் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க ரிசல்ட் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க, எங்களை மாதிரி நிறைய கம்பெனிங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க ஏன் இதை ஒரு கோச்சிங் ப்ரோக்ராமா பண்ணி எங்களுக்கு இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது, அதை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கா அவங்களுடைய தொழில் நம்ம சொல்லி தரலாம், ஆனா அவங்க வந்து எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும், எப்படி வந்து அவங்கள வந்து சீரா கொண்டு போய்க்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ப்ரோக்ராம் ஒன்று வரப்போகுது. இது மாதிரி மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கும் மற்ற இவங்களுக்கும் நான் தயார் பண்ண போறேன். பட் முதல்ல இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம லான்ச் பண்றோம், நம்ம ஜனவரி மிடில் லான்ச் பண்றோம். சூப்பர் சார். சார் இப்போ நீங்க 6 டாட்ஸுக்கு ஆஃபர் பண்ண அந்த ப்ரோக்ராம்லேயுமே இந்த சேஞ்சிங் தி பீப்புள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்கு. அதில் அந்த ஒருத்தர் ஜக்லர்னு ஒருத்தர் ஒரு கொட்டேஷன், இஃப் யூ ஆர் கோயிங் டு டீல் வித் பீப்புள் யூ ஆர் இன்டு சேல்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த சேல்ஸு கன்வர்ஷனு எப்படி என்கேஜ் பண்ணுறது, எப்படி டெலிவர் பண்ணுறது, கிளைண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பெட்டர் ஆக்கணும்னு நீங்கள் கொடுக்குறீங்களா சார்? நீங்கள் இந்த வரக்கூடிய இதில் யாரெல்லாம் உங்களை தொடர்பு கொள்ளணும், அதாவது ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, இல்லை எந்த மாதிரியான ஒரு காலேஜ் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாமா, கார்பரேட்டாக இருக்கலாமா, யாரெல்லாம், இல்லை எஸ்எம்இ சிறு தொழில் முனைவோராக இருக்கலாமா, யாரெல்லாம் உங்களை தொடர்பு கொண்டால் அவங்களுக்கு அது பயன்பெறும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இது வந்து 2ஆ பிரிக்கணும் சுந்தரேசன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எஜுகேஷன் காலேஜ் அப்புறம் யங் பீப்புள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து எப்படின்னா தே நீட் கிளாரிட்டி. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு தெளிவு இல்லை, எங்க போறோம், என்ன பண்ண போறோம், எப்படி இதுக்கு போகணும், ஒரு இன்டர்வியூ போறோம்னா அங்க என்ன எப்படி அவங்க நம்ம வந்து மற்றவங்களுடைய இதை புரிஞ்சுக்கணும் தான் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய நம்மள இருந்து நம்ம எஸ்கேப் பண்ண முடியறது இல்லை, நம்மளே வந்து சுத்தி 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 நம்மளுக்கு வேலை வேணும், நம்மளுக்கு இவ்வளவு பணம் வேணும், நம்மளுக்கு இன்னைக்கு வந்து இது வேணும், நம்மளுக்கு இவர் வந்து கையெழுத்து போடணும், இவங்க வந்து சீட்டு கொடுக்கணும்ன்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோமே தவிர, இப்போ அடுத்தவங்க எண்ணத்துல இருந்து யோசிக்கணும். இப்போ நீங்க வந்து 6 டாட் ஒரு கஸ்டமர் வராங்க, அந்த கஸ்டமர் இங்க ஏன் வராங்க, இந்த கஸ்டமரை வந்து நம்ம லாக் பண்ணோம், ஒரு 2 months சைன் அப் பண்ண வைக்கணும், 6 மாசம் சைன் அப் பண்ண வைக்கணும்ன்றது எண்ட் ரிசல்ட். ஆனா அவர் இங்க வந்திருக்கிற காரணம் என்ன? அதனால இப்போ வந்து உங்க ரிசப்ஷனிஸ்டோ யாரோ வர்றாங்க, சேர வராங்கன்னா, சார் நீங்க இங்க இருக்க, நீங்க சேரணும்ன்ற உந்துதல் வந்திருக்கு, ரொம்ப நன்றி, வி ஆர் ஹாப்பி, நாங்க இதெல்லாம் ஆஃபர் பண்றோம்ன்றது இருந்தாலும் உங்களுக்கு என்ன தேவை, நீங்க இங்க வந்ததுக்கு காரணம் என்ன, ஃபர்ஸ்ட் அவங்களுடைய இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இன்டர்வியூ போறாங்க அப்படின்னா காலேஜ்ல இருக்கவங்களுக்கு வந்து தெளிவா அவங்களுடைய லைஃபை மேப் போட்டு கொடுத்துடணும். அவங்களுக்கு ஹூ இஸ் தேர்,
அவங்கள வந்து இப்போ 100 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்கன்னா 100 ஸ்டூடெண்ட் 100 டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி, 100 டிஃப்ரெண்ட் ரெக்குவயர்மெண்ட் இருக்கு, 100 டிஃப்ரெண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அதுதான் தப்பு. இப்போ என்ன பண்ணணும், இதுல வந்து எனக்கு இதுதான் தேவை. இப்போ ஒருத்தருக்கு வந்து வெளிநாட்டு போய் வேலை செய்யணும்ன்றதுல வந்து இதா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து அது அப்ளிகபிள் இல்லாம இருக்கலாம். அவங்களுக்கு பேரண்ட்ஸ் ரொம்ப உடம்பு இல்லாம முடியாம இருக்கலாம். அவன் அந்த பணத்தை இங்கே சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு இதை ஏற்பாடு பண்ணி அதை எப்படி சம்பாதிக்கிறது, அதுக்கு பொசிஷனிங் எப்படி, அதை வந்து எப்படி நீ கொண்டு போற அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பெஷலைஸ்ட் இது அவங்களுக்கு வந்து அதை யோசிக்கிறதுக்கும் அதை வந்து அச்சீவ் பண்றதுக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் வந்து எஜுகேஷன் பார்ட்ல இன்க்ளூட் பண்ணணும். அப்படி இன்க்ளூட் பண்ணலனாலும் எங்களை மாதிரி கோச்சஸ், எங்களை மாதிரி ஆளுங்களை வர வச்சு இவங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் ஷாப் பண்ண முடியும். தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்து அவங்க சக்சஸ் ஆகிறதுக்கு நாட் ஒன்லி த டைரக்ஷன், அந்த சக்சஸ் ஆகிறதுக்கான ஃபார்முலா, ஃப்ரேம் ஒர்க். இப்போ எவ்ரி திங் ஆஸ் அ ஃப்ரேம் ஒர்க். இப்போ ஒரு மரம் வளரணும் அப்படின்னா வந்து அது வந்து விதையில இருந்து அதுக்கு அந்த அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் இருந்து அந்த விதை வந்து சின்னதாகி அங்கிருந்து ஆகி ட்ரங்க் ஆகி அப்புறம் கிளைகள் ஆகி கிளைகள்ல இருந்து இலைகளாகி இலையில இருந்து பூக்களாகி பூல இருந்து பழம் வருது. ஸோ இந்த ப்ராசஸ் இஸ் அ ஃப்ரேம் ஒர்க். அந்த மாங்காய் மரத்துக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அது மாதிரி எவ்ரி சீசனுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. வின்டர், ஆட்டம், இதுக்கெல்லாம் ஒரு எல்லாம் சைக்கிளிக்கல் ஃப்ரேம் ஒர்க். இது நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு இதை வந்து ஃப்ரேம் ஒர்க்கு சைக்கிளிக்கல் இதை செட் பண்ணி கொடுத்து சைக்கிளிக்கல் ஹேபிட்ஸ் செட் பண்றதன் மூலம் ஃப்ரேம் ஒர்க் அண்டர்ஸ்டாண்டிங் 1 2 3 4 5 இந்த இடத்துல இருந்து இங்க போ, இங்க இருந்து இப்படி திரும்ப, இங்க இருந்து இதுல ஷூட் பண்ணு, இந்த இடத்துல இருந்து 2 டைரக்ஷன்ல நீ போகலாம், 3 டைரக்ஷன்ல போகலாம், அதுல உன்னுடைய சூழ்நிலையை பொறுத்து நீ முடிவு பண்ணிக்கோ என்ற மாதிரியான ஒரு தெளிவு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னா அதே நம்பர் 1 ஒரு முக்கியமான விஷயம் யங்ஸ்டர்ஸ்க்கு. பிசினஸை பொறுத்த வரைக்கும் அப்படி அது வந்து ஒரு தனி சைடு. இன்னொரு சைடு பிசினஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்க, பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இந்த 1.5 year நடந்தது இதெல்லாம் சொல்றேன் நான் அப்சர்வ் பண்ணது. இதுல இருந்து இப்ப இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உதாரணத்தை எடுத்துக்கலாமா. அதாவது இவங்க என்ன பண்றாங்க, இது அன்ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போறாங்க, ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஏதோ ஒண்ணு கத்துக்கிறாங்க, வந்துடுறாங்க, இதை வச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல வந்து இப்போ நீ ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வரான் அப்படின்னா வெப்சைட் வேணும். அந்த வெப்சைட்டுக்கு மேல அந்த வெப்சைட் எப்படி வேணும், யாருக்கு போய் சேரப்போகுது, அந்த சேர போறவங்களுக்கு இப்போ அந்த கிளைண்ட்டை பத்தி நீ யோசிச்சுதான் வெப்சைட் ஆரம்பிக்கணும். இவங்க என்ன பண்றாங்க, வெப்சைட் ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, அந்த டெம்ப்ளேட்ல வெப்சைட் ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கிளைண்ட் வந்து குழந்தைங்களா இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு குழந்தைங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும், பிங்க், மஞ்சள், இதெல்லாம் பிடிக்கும். ஸோ பேஸ் வெப்சைட் கலரே வந்து இதுல ஆரம்பி. அப்புறம் அவங்களுக்கு இந்த ஃபாண்ட்ஸ் பிடிக்குது, அவங்களுக்கு நீ போய் செரிஃபோ போய் ஃபார்மல் ஃபாண்ட்டோ காட்டினா வந்து வேலைக்கு ஆகாது. குழந்தைங்களுக்கு குழந்தைங்க மாதிரியான ஃபாண்ட்ஸ் அங்க போடணும். ஸோ உங்களோட எண்டு வந்து குழந்தைங்க தான் அப்படின்னும் போது ஆடியன்ஸுக்கு குழந்தைங்களுக்கு சம்பந்தமான ஒரு வெப்சைட்டு, அந்த பேரண்ட்ஸ் மூலமா போறதா இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு டைரக்டா போறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான யோசனைகளை வச்சு அங்க பின்னாடில இருந்து ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணும். கடைசியில யார் இந்த ப்ராடக்டை சாப்பிட்றாங்க, இப்போ யார் கன்சியூம் பண்றாங்க, அவங்களுக்கு என்னென்ன எஃபெக்ட் உண்டாகணும், நல்ல நல்ல எஃபெக்ட் எப்படி எல்லாம் ஆகணும், அங்கிருந்து பின்னாடி திருப்பி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பண்ணணும். ஒண்ணு சிஸ்டமேட்டிக்கா அந்த புரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலை, இப்ப அந்த பர்செப்ஷனை கொண்டு வரணும். 2வது, உன்னுடைய கிளைண்ட் உங்க கூட டீல் பண்ணும்போது அவங்க என்ன மனநிலையில இருந்தா அவங்க கூட திரும்பி வருவாங்க. அவங்கள நீ இன்னைக்கு வந்து வராங்க, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்க்க வராங்க, இல்ல ஒரு ஃபோன் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்கள நீ அசைன்மெண்ட் எடுக்கும் போதே நீ காட்டுற கவனமோ, நீ காட்டுற ஒரு அட்டென்ஷன் டு டீடைல், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், நீ கேட்கிற கேள்விகளும் அவங்கள வந்து உன் மேல மேலும் மேலும் உன்னுடைய நம்பிக்கை ஸ்திரமாக்கிக்கிட்டு போதா இல்ல வீக் ஆக்கிட்டு போதா. ஸோ இந்த ஸ்டேஜ்ல இருந்து அவங்களை இன்னொரு ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணோம்னா அவங்க எப்படி யோசிக்கணும், அவங்க எங்க கொண்டு போகணும், அவங்க இன்னைக்கு இந்த மீட்டிங் விட்டு வெளியே போகும்போது அவங்க என்ன மனநிலையில போனாங்கன்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து இன்னும் அந்த பர்செப்ஷன் அந்த ஒரு இடத்துல வந்து அதை யோசிச்சு நீங்க வந்து பண்றதுல எதுவும் அதை டைம் ஸ்பெண்ட் எக்ஸ்ட்ரா எல்லாம் பண்ண போறது இல்ல, அவேர்னஸ் நாங்க கொண்டு வரோம். இந்த இதன் மூலம் we are just bringing you to the awareness from level 1 awareness to level 5 awareness. எப்படின்னா 360 degree, not only deliverables,
அந்த டெலிவரபிளினுடைய குவாலிட்டி, அதனுடைய நுணுக்கங்கள், அதை எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பார்க்கறன்ற ஒரு இதை கொண்டு வரும். அதுதான் இந்த இதன் மூலம் நடக்கும். இது வந்து கஸ்டமர் ஜர்னி, கஸ்டமர் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டிங் மூலமா சக்சஸ்ஃபுல்லான வியாபாரங்கள் செய்யறது எப்படி. உன்னுடைய புது புது கிளைண்ட் நீ பார்த்துனே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற கிளைண்ட்டே 10 பேரை கூட்டின்னு வருவான். அதை ஆக்குறதுக்கு அவனை எப்படி நீ சரி பண்ணுவ? அந்த மாதிரியான விஷயங்களை நாங்க வந்து இந்த ப்ரோக்ராம் மூலமா சொல்லித்தரோம். இது வந்து ஸ்மால் மீடியம் பிசினஸஸ், புதுசா ஆரம்பிக்கிறவங்க இல்ல வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து தடுமாறுறவங்களுக்கு, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இந்த ஸ்டாஃப் சரியில்லாம இருக்கலாம், இல்ல வந்து அவங்களுக்கு வந்து கிளைண்ட் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காரங்க வந்தாங்க, சார் நாங்க ரத்தம் கொடுக்குறோம், வி ஆர் ஸ்வெட்டிங்கு, வி ஆர் ஃபுல் இது நாங்க கொடுக்குறோம், எங்களுக்கு அவங்க சந்தோஷப்படுத்தணும்ன்றதுதான் எங்களுடைய ஆசை. ஆனா 3 out of 4 கிளைண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஹாப்பி இல்லை, இவ்வளவு டிசைர் இவ்வளவு இன்டென்ஷன் இருந்தாலும் அது ரிசல்ட் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்தாங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய இன்டென்ஷன் இருக்கலாம், அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இல்ல அவங்கள எதிராளிய புரிஞ்சிக்கக்கூடிய. உனக்கு இன்டென்ஷன் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, அது டபுள் வே 2 வே டிராபிக் இல்லை. இது அவங்க சைட்ல இருந்தும் அதை வந்து அந்த ரிசல்ட் வர வைக்கணும், புரிஞ்சிக்கணும், அந்த அவேர்னஸ் வர வைக்கணும். அப்படின்றதான் வந்து ஸ்மால் மீடியம் பிசினஸஸ்க்கு நம்ம பண்றோம். ஐடி கம்பெனிஸ் வந்து டெவலப் பண்ண சொல்லியிருக்காங்க, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் காரங்களுக்கு எங்களுக்கு ப்ரோக்ராம். பிளஸ் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் இப்போ லான்ச் பண்றேன், இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் ஐடிக்கு போறது உண்டு. ஸோ whoever it is, they can get in touch, we will start working. ஐதர் அந்த ஒரு 3 மாசம் ப்ராஜெக்ட் மட்டுமா பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல இயர்லி, இப்ப நீங்க வந்து என் கூட இயர்லி கான்ட்ராக்ட் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அந்த மாதிரியான இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ். பட் தி இன்டென்ஷன் இஸ் டு மேக் யூ ஸ்கேலபிள். உங்களுக்கு உங்களுடைய ஸ்டாஃபுக்கு வந்து அந்த ஒரு புது பரிணாமத்தை கொண்டு வர்றது, அதன் மூலமா உங்களுடைய பிசினஸ் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகும். ஒரு கோ டு, அதாவது 5 ஸ்டார் ஏன் போறாங்க, அந்த லாயல்ட்டி ஏன் இருக்கு, அதே லெவல்ல ஸ்மால் பிசினஸஸ் கேன் டூ. அதுதான் வந்து நாங்க பண்றோம்.